கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்வு. சிகிச்சையில் இருந்த 5 பெண்களும் பலியான சோகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர்கள் முத்துசாமி, மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு மற்றும் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. கள்ளச்சாராயம் குடித்ததால் வேறு யாரேனும் பாதிப்பா என வீடு வீடாக சென்று ஆய்வு. மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நியூஸ் 18க்கு தகவல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 10 பேரின் உடல்களுக்கு கண்ணீர் மல்க உறவினர்கள் அஞ்சலி. ஒரே தெருவில் பலரும் பலியானதால் சோகத்தில் மூழ்கிய கருணாபுரம். கள்ளச்சாராய விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. விசாரணை அதிகாரி கோமதி தலைமையில் 5 குழுக்கள் விசாரணை. கள்ளச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்த நிலையில் நாளை விசாரிக்கப்படும் என நீதிபதி அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி நிகழ்ந்தது போன்ற சோகம் எதிர்காலத்தில் நிகழாமல் காவல்துறையினர் தடுக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு பாஜக அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். எம்எல்ஏ புகழேந்தி மறைவு மற்றும் குவைத் தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சபாநாயகர் இரங்கல். பேரவை அதிர்ச்சியும் துயரமும் கொள்வதாக சட்டப்பேரவையில் பேச்சு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் அலட்சியமே காரணம் என நடிகர் விஜய் கண்டனம். இனியும் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியீடு. உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகளில் 507 பணியிடங்களை நிரப்ப செப்டம்பர் 14 முதல்நிலை தேர்வு. திருச்சி சூர்யா கல்யாணராமனை கட்சியிலிருந்து ஓராண்டிற்கு நீக்கியது பாஜக. அண்ணாமலை மற்றும் தமிழிசையை விமர்சித்திருந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. ஆன்டிகுவாவில் நடந்த போட்டியில் அமெரிக்க அணியை 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனிவரும் காலங்களில் கள்ளச்சாராயத்தால் எந்த உயிரிழப்பும் ஏற்படாத வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர சம்பவத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று ஏற்கனவே விரிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவோடு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு அங்கே விரைய இருக்கிறோம். அங்கே கள ஆய்வு செய்து மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அங்கு ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும். யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, பின்னணியில யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஓராண்டுகள் முடிவதற்குள் இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது. காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும். அந்தந்த காவல் நிலையங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கிராமத்திலும் என்ன நடக்கிறது என்பதை முன்னறிவதற்காக
இன்டெலிஜென்ஸ் துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. இந்த துறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தாலே அதற்கு எப்படி நடத்த வேண்டும், ஆடல் பாடல் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். எங்கே நடக்கிறது என்று உடனே தெரிய வருகிறது. ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிக்கின்ற அளவுக்கு அங்கே வியாபாரம் பெருகி இருக்கிறது. அதை காவல்துறை அடக்கியிருக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து இடைநீக்கம் செய்திருக்கிறார். ஆட்சித்தலைவரை மாற்றம் செய்திருக்கிறார்கள். நடவடிக்கை உறுதியாக எடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கக்கூடாது. இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேண்டுகோள். நேராக நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கே பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கோம். நன்றி. இல்ல, இப்ப நாங்க அங்க நேரடியா அங்க போறோம், களத்துக்கு போறோம். களத்துல பார்த்துட்டு சொல்றோம். அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உடனே ஒருத்தர் ராஜினாமா பண்ணுவாரு. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல 288 பேர் இறந்தாங்க, யாரும் ராஜினாமா பண்ணல. இப்ப கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ்ல 10க்கும் மேற்பட்டோர் இருந்திருக்காங்க ரயில் விபத்துல. வாயை திறக்க மாட்டேன்றாங்க, விபத்துன்றாங்க. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, எது நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை மாநில அரசு எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. தேங்க்யூ. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தோரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர். இறந்து போனது தம்பி. இந்த மாதிரி எங்கே வந்து பப்ளாட்டுது. என்னடா ஆளை கிழமை தேட்டு வந்தால் காலையில் ராத்திரி எப்படி வந்துட்டான் பஸ்ஸில் வந்து என்ன ஒரு மாதிரி வந்தால் காலையில் கை காலை ஏற்றிச்சு. மணி 2க்கெல்லாம் ஏற்றிச்சு. வந்தால் 2 ஒன்றும் ஆட்டோ கிடைக்கல. விடிய காலம் 4 மணிக்கு தான் அங்கே வந்தான். அப்படியே கண்ணுலாம் நடிச்சு டாக்டர்கிட்ட போனால் அங்கே முடியாது. இந்த மாதிரி கேஸ் இருந்தாலும் அங்கே பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் உடனே இங்கே வந்து அங்கே அடங்கி போச்சு. எங்கள் ஆயா தான் அவங்க. எங்கே இருக்குங்க? கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கும். நேற்று நைட்டு வரையும் நல்லா தான் இருந்தாங்க அவங்க. என்ன ஐயா குடிச்சான்னு கேட்டதுக்கு என்ன குடிக்கலாமா, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இருக்கு, அவங்க குடிக்கிறவங்க தான். எங்க அப்பாவும் குடிச்சிட்டு தான் இருந்தாரு. எங்க அப்பாவும் இறந்துட்டாரு, எங்க ஆயாவும் இப்ப இறந்துட்டாங்க. எங்க அப்பா நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும் போதே இறந்துட்டாரு. அவரும் சாராயம் குடிச்சு தான் இருந்தாரு. எங்க பாட்டியும் குடிப்பாங்க, அவங்க தினமுமே குடிப்பாங்க. ஆனா இப்ப குடிச்சது ரொம்ப எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. எங்க ஆயா இறந்தது எங்களுக்கு யாருமே இல்லை. அவங்க தான் எங்களுக்கு துணையா இருந்தாங்க. அவங்களுக்கு இல்லை. எங்கள் அண்ணா சார் என்ன நடந்துச்சு சார்? பாக்கெட் சாரம் வாங்கி காலையிலேருந்து மதியம் வரையும் குடிச்சிருக்காரு. மதியானத்துக்கு அப்புறம் தலை வலிக்குதுன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இடுப்புலேருந்து இதாகிடுச்சு. அப்புறம் சாயங்காலமாக கம்ப்யூட்டர் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்கே கொண்டு போனோம். இது முடியாதுங்கன்னு சொன்னோன்னே சங்கராரம் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தோம். அங்கேயும் முடியாது, கள்ளக்குறிச்சி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. நைட்டு 12:30 மணிக்கு சேர்த்தோம். இப்போ காலையில் 8:15 எழுந்துட்டோம். காலையில் தாங்க எங்களுக்கு 10 நேரத்துக்கு தாங்க தெரியும். ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே அடங்கி போச்சுங்க. வேற ஒரு பிரச்சனையும் கேட்டாதுங்க. இதுதாங்க எங்களுக்கு இப்ப இல்லைங்க, முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சே போச்சு, முடிஞ்சிருச்சு. அதுதான் யாரு வாங்கி வந்து கொடுத்தாங்களே தெரியலையே. 40 வயசு தான் சாமி.